புருஷார்த்த சதுஸ்தயா மீனிங் ஆஃப் ஹியூமன் பீயிங். அது 4 பார்ட்டா இருக்கு. அது என்ன அப்படின்னா நம்மளுடைய லைஃப். இந்த புருஷார்த்த சதுஸ்தயோட மீனிங் பிறப்பு, இறப்பு. இந்த பிறப்பு இறப்பு இல்லாம இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு. அதுதான் நீங்க சொன்ன முக்தி, மோட்சம், கைவல்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது, லிபரேஷன். இதெல்லாம் ஏன் அது வரணும், ஏன் முக்திக்கு போகணும்? ஸோ எண்ட் ஆஃப் ரிசல்ட், ரெண்டு எண்ட் பாயிண்ட் இருக்கு. ஒன்று வந்து டெத்து, இன்னொன்று வந்து மோட்சம் ஆர் கைவல்யம் ஆர் முக்தி. இந்த முக்தின்னு சொல்றத உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த முக்திக்காக நீங்க சில எஃபோர்ட் போட வேண்டியதா இருக்கு. டெத் ஆகிறதுக்கு ஏதாவது எஃபோர்ட் போடணுமா? நீங்க எஃபோர்ட் போடலனாலும் டெத்துங்கிறது கன்ஃபார்ம்டு. டெத்துன்னு ஒன்று ரீச் பண்ணோம்னா, இஃப் வி ரீச் டெத், ஸோ வி வில் டேக் நெக்ஸ்ட் பர்த். எப்படி பர்த் கன்ஃபார்மா இருந்தா டெத்து கன்ஃபார்மா இருக்குமோ, அதே போல டெத்து இருந்ததுன்னா பர்த்தும் இருக்கும். இந்த டெத் ஆகிறதுக்கு முன்னாடி யூ கேன் அச்சீவ் இம்மோர்டல், இரவநிலை. இந்த பாடி டெஸ்ட்ராய் ஆயிடும், அதுக்குள்ளார நீங்க சில எஃபோர்ட் போட்டு அந்த கைவல்யம் அல்லது மோட்சம் அப்படிங்கறத அச்சீவ் பண்ணிக்கணும். இதுக்கு பேரு சிம்பிளா தமிழ்ல இறைவன் அடி சேர்தல், ரீச் டு த காட். ஸோ இறைவன் அடி சேர்தல்னா கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு. எல்லாருக்கும் டெத் ஆன பிறகு என்ன போர்டு வைப்பாங்க, ஃபிளக்ஸ் என்னன்னு வைப்பாங்க? யார் டெத் ஆனாலும் என்ன பேர் வைப்போம்? என்ன தீபமா, என்னன்னு போர்டு வைப்பாங்க, ஃபிளக்ஸ் என்னன்னு வைப்பாங்க? இறைவனடி சேர்ந்தார். இறைவன் அடி சேர்ந்தார். இறைவன் அடி சேர்ந்தார் ஃபிளக்ஸ் வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்? 5000 ரூபா. ஒரு 500 ருபீஸ் செலவாகும், அவ்வளவுதான். ஸோ 400 5000. 500 ருபீஸ் நீங்க ஒரு 400 500 ருபீஸ் ஏர்ன் பண்ணி இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து வச்சுட்டா, நான் டெத் ஆன பிறகு இப்படி ஒரு ஃபிளெக்ஸ் அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா நம்ம இறைவன் கிட்ட சேர்ந்துடலாமா? அது ட்ரூ கிடையாது. அது ஜஸ்ட் இருக்கிறவங்க எல்லாம் பண்றது. ஆனா ரியலா ஒருத்தர் இறைவன் கிட்ட சேரணும். வாழும்போது தன்னுடைய வாழ்நாள்ல, தன்னுடைய லைஃப் டைம்ல இறைவன் எதுன்னு தெரியல, காட் எதுன்னு தெரியல. தென் ஹவு டு ரீச் த காட்? வாழும் போதே கடவுள் எதுன்னு தெரியலனா இறந்த பிறகு எப்படி கடவுள் கிட்ட போய் சேருவீங்க? கொஸ்டின் புரியுதா ஆதித்யா? ஓகேவா? புரியுதா? இருக்கும் போதே கடவுள் எதுன்னு தெரியலனா, வாழும் போதே கடவுள் எதுன்னு தெரியலனா, இறந்த பிறகு டெத் ஆன பிறகு எப்படி நீங்க கடவுள் கிட்ட போய் சேர முடியும்? ஹவு டு ரீச் த காட்? ஈவன் இஃப் யூ ஆர் லைவ் இன் த பர்த். ஸோ இதுல லைவ்ல இருக்கும், சென்சரி ஆர்கன்லாம் இருக்கு, திங்கிங்லாம் இருக்கு, யோகா கிளாஸ் எல்லாம் இருக்கு, பிலாசபிலாம் இருக்கு, எல்லாம் இருந்தும் கடவுள் எதுவும் தெரியல. தென் ஹவு கேன் யூ ரீச் ஆஃப்டர் டெத் டு காட்? ஸோ அதுக்கு தான் இந்த யோகாங்கிறது மனித பிறவியினுடைய கோல் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. மனிதனுடைய கோல் வந்து இறந்து போறது அல்ல. ஆனா 800 கோடி மக்கள் பேர் இருந்தாலும் கூட எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டெத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க. நீ எவ்வளவு எஃபோர்ட் போட்டு நீ எவ்வளவு ஏர்ன் பண்ணாலும் உன்னோட ரிசல்ட் டெத்து தான். ஸோ அப்ப அதுல இருந்து நீங்க கொஞ்சம் இன்னொரு பாத்து இருக்கு, ஸ்பிரிச்சுவல் பாத்து, அதுக்குள்ளார நீங்க பயணிச்சாதான் நீங்க அந்த இடத்துக்கு போக முடியும். இதே தான் புருஷார்த்தம்னு சொல்றாங்க. அது 4 இருக்கு, தர்மார்த்த காம மோட்சம். இந்த தர்மார்த்த காம மோட்சங்கிறது தமிழ்ல யாராவது சொல்ல முடியுமா என்னன்னு? எங்க கேள்விப்பட்டிருக்கோமா? மலையாளத்துல தெரியுமா? தர்மார்த்த காம மோட்சம். தான தர்மம். ம். தான தர்மம் சொல்லுவாங்களே அதுவையா? அறம், பொருள், இன்பம், வீடு பேரு. ம். அறம், பொருள், இன்பம், வீடு பேரு.
தர்மா அர்த்த காம மோக்ஷா. என் திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் ரெண்டு ஒண்ணுதான். மோக்ஷத்துப்பால்னு ஒண்ணு இருக்கான். திருக்குறள் எத்தனை பகுதியை எத்தனை பால் பிரிக்கப்பட்டிருக்கு? 3 தான் இருக்கு. புருஷார்த்த சதுசய 4, ஆனா 3 தான் இருக்கு. ஏன் 3 தான் எழுதினாரு? மோட்சத்து பாதை எழுதுறதுக்குள்ள அவர் செத்து போயிட்டாரு, அப்படித்தானே? இல்ல மோட்சத்துக்கு போயிட்டாரு, அப்படியா? என்ன சங்கீதமா? இல்ல சார், 3 கடைபிடித்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாங்க. அவ்வளவுதான். சோ உங்களுடைய சாதனை, உங்களுடைய ஒர்க்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த 3 தான் இருக்கு. மோக்ஷங்கிறது ஸ்டேட், அது ரிசல்ட். இஃப் யூ பெர்ஃபார்ம் தர்மார்த்த காமா யூ கேன் ரீச் டு த மோக்ஷா. வெரி சிம்பிள் கான்செப்ட். So now you come to the point. What is Artha Kama? Artha means whatever existence in this world. So you may use. Okay, simple question கேக்குறேன். டெய்லி ரொட்டீன். காலையில் தூங்கி எழுந்த உடனே பல்லு விளக்கணுமா? ப்ரஷ் பண்ணணுமா? பண்ணிட்டோம். யாரோட பிரஷ்ல பல்லு விளக்கணும்? தன்னோட ஓன் செல்ஃப் பிரஷ். என்னோட ஓன் பிரஷ்ல தானே பல்லு விளக்கணும். பிரஷ் உங்களோட தானே, பேஸ்ட் உங்களோடது. எந்த வீட்ல நீங்க பிரஷ் பண்ணீங்க? உங்க வீட்ல. யாரோட தண்ணியில வாஷ் பண்ணீங்க? உங்க தண்ணி. யாரோட தண்ணியில குளிச்சிங்க? உங்க ஓன் வாட்டர். ம். யாரோட டவல்ல தொடச்சிங்க? உங்க ஓன் டவல். யாரோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டீங்க? உங்க ஓன் ட்ரெஸ். யாரோட ஃபுட்டு சாப்பிட்டீங்க? உங்க ஓன் ஃபுட்டு. ம், அப்படிதானே? எல்லாம் ஓன் ஐட்டம் தானே. ஸோ இந்த லைஃப் டைம் வாட் எவர் யூ யூசிங் ஃபார் யுவர் லைஃப், நீங்க வாழ்றதுக்காக என்னெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அது எல்லாம் அர்த்தா, பொருட்கள், திங்ஸ். ம், அது எல்லாம் உங்களுடையது, அப்படிதானே? எல்லாம் உங்களுக்கு தானே. பேஸ்ட், சோப்பு, பிரஷ் எல்லாம் உங்களுக்கு. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு பேஸ்ட் பிரஷ் தயாரிக்க தெரியும்? யாருக்கெல்லாம் பேஸ்ட் தயாரிக்க தெரியும்? யாருக்கெல்லாம் சோப்பு தயாரிக்க தெரியும்? யாருக்கெல்லாம் டவல் தயாரிக்க தெரியும்? யாருக்கெல்லாம் ஒரு டிராப் தண்ணி உருவாக்க தெரியும்? வாட்டர். கேன் யூ ப்ரிப்பேர் வாட்டர்? ப்ரொடியூஸ் வாட்டர்? யூ ஆர் டேக்கிங் பிரீதிங், பிரீத் அண்ட் பிரீத் அவுட் 24 hours. 21,600 times you are taking breath. Each and every breathing 500 ml tidal volume. So approximately you are using 12,000 liter air you are consuming regularly daily. 1 ml air காத்து உங்களுடைய இதுன்னு சொல்ல முடியுமா? Can you produce 1 ml air? 12,000 liter air you using. Who is a producer? ஸோ எல்லாமே ஓன் தானே, நம்மள தானே யூஸ் பண்றோம். அர்த்தா. ம், ஒய் வி ஆர் யூசிங். ஏன் ப்ரஷ் பண்ணணும்? ஏன் சாப்பிடணும்? ஏன் ட்ரெஸ் போட்டுக்கணும்? அதுதான் நம்முடைய நீடு. அதுக்கு பேர் காமா. காமானா வேற அர்த்தம் கிடையாது. காமஹானா இஃப் யூ ஆர் ஃபீல் ஹங்க்ரி தட் டைம் யூ ஹாவ் டு ஃபுட். இஃப் யூ ஃபீல் thirst யூ ஹாவ் டு ட்ரிங்க் வாட்டர். ஸோ இஃப் யூ எனி நீட் யூ கன்சியூம் எனி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆர் எனி அர்த்தா, தட் இஸ் அ காமா. உங்களுடைய உடல் தேவைகளை, உங்களுடைய மன தேவைகளை நீங்க எதன் மூலமாகவும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு காமஹா. சரிதானா? அர்த்த காமா அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள், இதெல்லாம் நம்மளோடது கிடையாது. நீங்க வாழ்ற இந்த பூமி, 1 கிராம் மண்ணு கூட இவ்வளவு பெரிய சயின்டிபிக் வேர்ல்டுனால 1 கிராம் மண்ணு கூட தயாரிக்க முடியாது. ஏஐ வரைக்கும் நீங்க போயிருக்கலாம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஏரால நீங்க வாழலாம். ஆனா 1 கிராம் மண்ணு கூட தயாரிக்கிறதுக்கு இந்த மனிதனுக்கு யோகிதை கிடையாது. வெரி கிளியர். ஸோ இதெல்லாம் உலகம் பார்டர் போட்டு என்னோட நாடு உன்னோட நாடு குண்டு போடலாம், எல்லாம் போடலாம். ஆனா இந்த உலகத்துல எதுவுமே நம்மளோடது கிடையாது. ஒரு டிராப் வாட்டரை தயாரிக்க முடியாது, 1 கிராம் மண்ணு தயாரிக்க முடியாது, 1 ml காத்து தயாரிக்க முடியாது. இருக்கிற காத்தை வேணா பிடிச்சி சிலிண்டர்ல வச்சுட்டு நீங்க விற்கலாம், ஆனா தயாரிக்க முடியாது, உன்னோடது கிடையாது. ஆல்ரெடி இதெல்லாம் படைக்கப்பட்டது. ஸோ அதான் அர்த்த காமா. இந்த அர்த்த காமா
நாட் only ஃபார் யூ ஹியூமன் பீயிங், ஆல் லிவிங் கிரியேச்சர்ஸ் கேன் யூசிங் திஸ் அர்த்தகாமா. புரியுதா என்ன சொல்றேன்னு? எல்லா உயிர்களுக்கும் அர்த்தகாமம் பொதுவானது. எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு தேவையான அதை இந்த உலகத்திலிருந்து, இந்த பிரபஞ்சத்திலிருந்து படைக்கப்பட்ட படைப்புல இந்த உலகத்திலிருந்து அது எடுத்துக்கும். தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக அது எடுத்துக்கொள்ளும். எல்லா உயிர்களுக்கும் பிறப்பு சுதந்திரமானது, வாழ்வு சுதந்திரமானது, எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. எல்லா உயிர்களுக்கும் அர்த்தகாம பொதுவானது. அப்ப எல்லா உயிர்களுக்கும் அர்த்தகாமா பொதுவானதுன்னா அர்த்தகாமா பயன்படுத்திட்டு இருந்தா நம்மள அனிமல்ஸ்ல இருந்து எந்த விதத்துல வேறுபடுறோம்? we are animals or human being? we are human being, right? இந்த அர்த்தகாமா எல்லா உயிருக்கும் பொதுவானது, நமக்கும் பொதுவானது. மோக்ஷங்கிறது அது ஸ்டேட். இந்த தர்மார்த்த காம மோக்ஷம் 3 ஃபாலோ பண்ணா மோக்ஷம் வரும். இப்ப எல்லா உயிர்களுக்கும் ஆல் லிவிங் கிரியேச்சர்ஸ் யூசிங் அர்த்த காமா 2, இந்த புருஷார்த்தால 2 தான் யூஸ் பண்ணுது. ஆல் லிவிங் கிரியேச்சர்ஸ் யூசிங் அர்த்த காமா 2 கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுது. மனிதனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்னு இருக்கு, தட்ஸ் a தர்மா. எனி அனிமல் யூசிங் தர்மா, தட் அனிமல் கால்ட் ஹியூமன் பீயிங். எந்த ஒரு உயிரினம் அறம் என்பதை ஃபாலோ பண்ணதோ, எந்த ஒரு உயிரினம் தர்மம் என்பதை ஃபாலோ பண்ணதோ அந்த உயிருக்கு மனிதன் பேரு. ஸோ அர்த்தகாமா மட்டும் பயன்படுத்தினா அது அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் ஆர் லோயர் கிரியேச்சர்ஸ். அர்த்தகாமா இன்க்ளூடிங் தர்மா, தட் இஸ் கால்ட் ஹியூமன் பீயிங். ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு உயிரினம் அர்த்தகாமத்தோட சேர்த்து தர்மத்தையும் ஃபாலோ பண்ணதோ அந்த உயிரினத்துக்கு மனிதன் என்று பெயர். இப்ப இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் மனிதன் கண்டுபிடிக்கலாமா? ஏதாவது உங்களுக்கு கிளாஸ் கவனிக்கிறது கொஞ்சம் வெக்கமா இருந்தா, கஷ்டமா இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இதுதான் பிலாசபி. திஸ் இஸ் ட்ரூ. உண்மை வலிக்குதான் செய்யும், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தர்மா? அறம் என்பது என்ன? யாருக்கா தெரியுமா? அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இந்நான்றும் இழுக்காய் என்றது அறம். அறத்துக்கான டெபினிஷன் திருவள்ளுவர் சொன்னது. சிம்பிளா சொல்றேன், தமிழ்ல வேதாத்திரி மகரிஷி அதை எளிமைப்படுத்தி இருப்பார். தனக்கோ பிறருக்கோ, நமக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ, இந்த பாடி ஆர் மைண்ட், உடலுக்கோ மனதுக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, இந்த பிரசன்ட் ஆர் த ஃபியூச்சர், நம்மளுடைய உடம்பு மற்றவங்க உடம்பு, அவர் பாடி ஆர் அதர்ஸ் பாடி, அவர் மைண்ட் ஆர் அதர்ஸ் பாடி, அதர்ஸ் மைண்ட், பிரசன்ட் ஆர் ஃபியூச்சர், இதுல எல்லாத்துலயும் எண்ணம், சொல், செயல், யுவர் தாட்ஸ், யுவர் வாக் அண்ட் யுவர் ஆக்ஷன், இந்த 3த்துலயும் யாருக்கும் எந்த விதத்திலையும் துன்பம் இல்லாமல் இருக்கணும். நோ டிஸ்டர்பன்ஸ் இன் த அதர்ஸ் ஆர் அஸ், நமக்கோ மற்றவங்களுக்கோ, ஃபார் பாடி ஆர் மைண்ட், இந்த பிரசன்ட் அண்ட் த ஃபியூச்சர். இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருந்தாதான் அதுக்கு பேர் அறம்னு பேரு. தட் இஸ் கால்டு தர்மா. ஈவன் தாட்ஸ், யுவர் வாக், யுவர் சொல், யுவர் ஸ்பீச், யுவர் ஆக்ஷன், இது 3த்துலயும் இந்த 3 எல்லாம் ஃபாலோ ஆகணும். அப்படி ஃபாலோ பண்ண அதுக்கு பேரு தர்மான்னு பேரு. அறத்துக்கான டெபினிஷன் இன்னைக்கு தான் தெரியும். அழுக்காறு அவ வெகுளி இன்னா சொல் இந்நான்கு. அழுக்காறு 6 குணங்கள், கெட்ட குணங்கள், தீய குணங்கள் எது இருக்கக்கூடாது. பொறாமை இருக்கக்கூடாது, அழுக்காறு. வெகுளி கோபம், பொறாமை கோபம் இருக்கக்கூடாது. இன்னா சொல், எந்த ஒரு தவறான வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் இருந்தாதான் அறம். இப்படி இருக்குமா? அறத்துக்கான டெபினிஷன் இன்னைக்கு தானே தெரியுது. Then how we can call it as human being? There is a purushartha.
Fortunately, you are entered to the UGC net syllabus. Otherwise, you don't know in the lifetime the meaning of human being. நீங்க எல்லாம் யூஜிசி நெட் சிலபஸ்க்குள்ள வந்ததுனால இதெல்லாம் படிக்க வேண்டியதா இருக்கு. தர்மார்த்த காம மோக்ஷம் இல்லைன்னா so this is a difference. You are the human being. Today itself you become a human being. நீங்க இன்னைக்கு இதில் மனிதர்கள் இருந்து ஒரு பெருமை மிக்க ஒரு உயிரினமாக நம்ம மாறி இருக்கோம். இன்னும் இந்த உலகத்துல வாழுகின்ற உயிர்களுக்கு மனிதர்கள் என்ற வடிவத்தில் இருக்கிறார்கள், இன்னும் மனிதனாக மாறவில்லை. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன். கம்ப்ளீட் பண்ணுங்க அந்த வார்த்தையை. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன். என்ன தீபமா? தெரியலையா? மனுஷனை இன்னும் பார்க்கலையே. மனுஷனை இன்னும் பார்க்கலையே. அப்ப வானம் பூமிக்கு நடுவில் இருக்க இந்த லிவிங் ஆர்கானிசம்லாம் என்ன? மனிதன்னு படம் வச்சுட்டு படத்தினுடைய டைட்டில மனிதன் பேரு. மனுஷனை இன்னும் பார்க்கல. புருஷார்த்த சதுசயா நம்ம படிக்கிறோம். புருஷார்த்தம் இன்னும் புருஷாவே நம்ம பார்க்கல. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் புருஷார்த்தம்? ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்லைடு. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், எக்ஸாம்ல கொஸ்டின் வராதுன்னு எனக்கு தெரியாது. இந்த கிளாஸ்ல நீங்க 3 மாசம் படிக்கிறதுல உங்களுக்கு இந்த புருஷார்த்த சதுஸ்தயா அப்படிங்கிற ஒரு வேர்டு, உங்களுக்குள்ளார இந்த தர்மா அப்படிங்கிற ஒரு வேர்டு ஏதாவது ஒரு இம்பாக்ட் உங்களுக்குள்ளார உருவாயிடுச்சுன்னா உங்ககிட்ட நான் வாங்கின பீஸுக்கு என்னோட கர்ம பேலன்ஸ் ஆயிடும். நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் சரி, பாஸ் பண்ணாலும் சரி, நீங்க படிச்சாலும் சரி, படிக்கலனாலும் சரி, எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலை கிடையாது. ஸோ நீங்க ஒரு மனிதனா அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள உருவாயிடுச்சுன்னா தன் உணர்வு தனக்குள்ளார த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஐடென்டிஃபிகேஷன் நம்மளுடைய பாடி ஃப்ரேம் ஒர்க் அண்ட் அவர் திங்கிங், அவர் மைண்ட், அவர் சித்தவருத்தி. பியாண்ட் திஸ், ஸோ இதுக்கெல்லாம் தாண்டி உங்களுடைய மீனிங் ஆஃப் தர்மா. இதுதான் மற்ற அனிமல் கிட்ட இருந்து உங்களை தனிமைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு குவாலிட்டி. இட்ஸ் அ தர்மா. Dharma, Artha, Kama. If you are following these 3 things, you will reach to moksha. If you not achieved dharma, you cannot reach the moksha. Very simple. Sangidama already told. 3 பகுதி இருக்குது. அறம், பொருள், இன்பம். இதை 3 சரியா ஃபாலோ பண்ணா வீடு பேர் தானே வரப்போகுது அப்படின்னு. அவ்வளவுதான். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பேசினதெல்லாம் இந்த தர்மார்த்தகாம மோட்சத்துக்குலாம் அங்கே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் எப்படி வருங்கன்னா இந்த லெட்டர்ஸில் படிக்கும்போது இந்த கலர் கலராக வார்த்தைகள் இருக்குல்ல, இந்த கலர் கலர் வார்த்தைகள் தான் கீபோர்டு. அதெல்லாம் தான் உங்களுக்கு ஆன்சர் கீழே இருக்கும். Now we enter to the darshan. Sadarshana. Darshan means a philosophy. Indian philosophical system. Meaning and objective of the darshana இதான் நம்ம சிலபஸ்ல இருக்கிற வேர்டு. In Sanskrit word philosophy refer to darshana. தர்ஷனங்கிறதே philosophyன்னு சொல்றோம். தர்ஷனங்கிறது என்ன அப்படின்னா, philosophy என்னன்னா ட்ரூத், ரியாலிட்டி, என்ன உண்மை இருக்கோ அதை அப்படியே பார்க்கறது. இவ்வளோனா நாமளாம் மனுஷன்னு சொன்னோம். ஆனா இப்பதான் நமக்கு மனுஷன்னா என்னன்னே ஒரு டெஃபினிஷன் தெரியுது. தர்ஷனா அப்படின்னா தர்ஷனம் பார்க்கறது. எங்க பார்ப்போம்? இந்த தர்ஷனங்கிற வேர்டு எங்க பயன்படுத்துறோம்? கோயில்ல தர்ஷனம் பார்க்கறதுக்கு போகும். இப்ப எல்லா கோயிலும் இப்பெல்லாம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரியல ஏன் இப்ப கோயில்ல ரஷ் ஆக ஆரம்பிக்குதுன்னு. சோசியல் மீடியா சோசியல் மீடியா அது ஒரு மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருச்செந்தூர் எல்லாத்துலயுமே ரஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களால அந்த தர்ஷனம் பார்க்கறதுக்கு 3 hours 4 hours வெயிட் பண்ணி அதை போய் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு மாதிரி மக்களோட ரஷ் அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே தர்ஷனம் அப்படிங்கிறது என்னன்னா டு ரியலைஸ் ட்ரூத். அதுதான் தர்ஷனம்.
உண்மையை அப்படியே நீங்க ரியலைஸ் பண்றதுக்கு பேர் தான் தர்ஷனம். அதான் நாம இங்க பார்க்க போறோம், அதான் பிலாசபி. ஒருத்தன் பிலாசபி பேசுறான் அப்படின்னா தத்துவம். பிலாசபி தமிழ்ல தத்துவம்னு சொல்லுவோம். தத் என்றால் அது, துவம் என்றால் நீ. உன்னுடைய ஒரிஜினல் ஸ்வரூபம் என்ன? எல்லாத்துக்குள்ளேயும் நாம தான் இருக்கோம், நமக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. இதுதான் தத்துவம். இதை வந்து பிலாசபின்னு சொல்றோம். எல்லாத்துக்குள்ளேயும் உண்மையை உணர்றதுக்கான கான்செப்ட் தான் தத்துவம் அப்படிங்கிறது. அதான் இங்க இருக்கு நமக்கு தர்ஷனம் அப்படின்ட்டு. இந்த தர்ஷனத்துல நம்ம பார்க்கிற தர்ஷனத்துல சென்ஸ், மைண்டு, கான்சியஸ்னஸ் ஆர் இன்வால்வ் இன் த சீயிங். பார்க்கறதுல எது எதெல்லாம் இன்வால்வ் ஆகுது? சென்ஸ் ஆர்கன், மைண்டு, கான்சியஸ்னஸ் இதெல்லாம் கொஞ்சம் அப்புறமா நம்ம டீல் பண்ணலாம். இதுக்கெல்லாம் ஒரு உபனிஷத்து இருக்கு, கேன உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து. இதெல்லாம் படிக்க போறோம். சரி, முதல்ல என்னென்ன தர்ஷனம் இருக்குன்னு பார்த்துடலாம். சாங்கிய தர்ஷனம், யோக தர்ஷனம், நியாய தர்ஷனம், வைசேடிக்கம், மீமாம்சம், வேதாந்தம், இந்த மாதிரி தர்ஷனம் இருக்கு. அது இல்லாம ஜெயினிசம், புத்திசம் இருக்கு. இதெல்லாம் சேர்த்தா நம்ம தர்ஷனம்னு சொல்றோம். இந்த தர்ஷனத்தினுடைய ஆப்ஜெக்டிவ் தான் என்ன? எதை தான் இதை அச்சீவ் பண்ணி கொடுக்க போகுது? ஆல் தர்ஷனாஸ் ஒர்க்கிங் ஆன் ரிமூவல் ஆஃப் ignorance. Ignorance means nothing but avidya. In Tamil, அறியாமை, the lower knowledge, inadequate knowledge. That's a ignorance, right? Darshanas try to remove the ignorance, removal of ignorance. It's effect of pain and suffering. எதனுடைய எஃபெக்ட்? பெயினும் சஃபரிங்கும், துன்பமும் துயரமும் எதனுடைய எஃபெக்ட்? எதனுடைய எஃபெக்ட்? சத்தரிசனத்தினுடைய எஃபெக்டா? attachments. இக்னோரன்ஸ். இங்க கொடுத்திருக்க வார்த்தை அப்படியே பாருங்க. அறியாமை தான், அவித்யா தான் துன்பத்துக்கு காரணம், அறியாமை தான் காரணம். அட்டாச்மெண்ட்ங்கிறது ஒன் ஆஃப் த செகண்டரி ரீசன். த பிரைமரி ரீசன் வந்து அவித்யா, அறியாமை தான் இக்னோரன்ஸ். எனிவே தீபாமா, தேங்க்யூ. ஒரு இன்வால்மெண்ட் அன்மியூட் பண்ற அளவுக்கு தைரியம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி வந்து எப்பயாவது கேப் கிடைச்சா அந்த கேப்ல ஆன்சர் பண்றது. இந்த இக்னோரன்ஸ் வந்து இருக்கு. இதுல அதனுடைய இக்னோரன்ஸினுடைய எஃபெக்ட் என்னன்னா பெயின் அண்ட் சஃபரிங், துன்பமும் துயரமும் கொடுக்கக்கூடியது எதுன்னா அறியாமை. அதை ரிமூவ் பண்றதுக்கு தான் தர்ஷனம் முடிவு பண்ணுது, ட்ரை பண்ணுது. இப்ப தர்ஷனம் அப்படின்னாலே உண்மையை பார்க்கணும். எதை பார்க்கணும்னா உண்மைத்தன்மையை பார்க்கணும். உண்மையை பார்க்கறதுக்கு பேரு ஞானம்னு பேரு, அல்லது வித்யான்னு பேரு. அப்ப இந்த உண்மையை மறைக்கப்பட்டிருக்கிறதுனால அதுக்கு அறியாமை பேரு, அல்லது அவித்யா, அல்லது இருள்னு பேரு. இந்த வார்த்தையெல்லாம் அப்படியே கொஞ்சம் பாருங்க. இக்னோரன்ஸ், அவித்யா, டார்க்னஸ், அறியாமை, இதெல்லாம். ஆப்போசிட் வேர்டு லைட்டு. இன்னொரு பெயர் கூட இதுல குணங்களே குணம் சேர்த்துருவாங்க. சத்துவா, பிரகாஷ், பிரகாசம், ஒளி, வெளிச்சம், ஞானம், வித்யா, இதெல்லாம் அதுக்கு எதிர்பார்த்து. தமஸ் அப்படின்னா தமசிக்கு. ரீசா வசிவமனுஷ சொல்லுவாங்க, தமசா விருத்தாகா அசூரியா நாமதே லோகா அந்தேன தமசா விருத்தாகா தாம்சே பிரேத்தியாபி கச்சந்தி. தமசிக் உலகு, இருள் மூண்ட உலகம். Effect of pain and suffering. The attainment of freedom, perfection, and eternal bliss by the union of individual soul. Individual souls means Jivatma with the supreme soul, which means Paramatman. This Jivatma Paramatmaவோட சேர்ந்து ஒரு blissful state அச்சீவ் பண்றதுக்காக இந்த தர்ஷனங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதுதான் நம்ம முன்னாடி கோல் ஆஃப் லைஃப்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த புருஷார்த்த சதுஸ்தயா. அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, நீங்க வந்து இந்த மோட்சத்துக்கு லிபரேஷன் போறது, இந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டை அச்சீவ் பண்றது. இந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டுங்கிறது எப்படி இருக்கும், யாருக்கா தெரியுமா? யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? பிளிஸ்ன்னா எப்படி இருக்கும்?
பேரின்பம் எப்படி நியூட்ரல் இருக்கும்? மைண்ட் ஐயா. ம் பேரின்பம் எப்படி இருக்கும்? நாம் எதெல்லாம் இன்பம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம இதை பேரின்பம்னு சொல்லுவோம். அப்படித்தானே? எந்த யோசனையும் இல்லாம ஒரு நியூட்ரல் ஸ்டேட்ல இருக்கணும். அப்ப நீங்க சொல்ற மாதிரி எந்த யோசனையும் இல்லாம எதுவுமே இல்லாம இருக்கணும். அப்ப பேரின்பத்துக்கு ஏதாவது எஃபோர்ட் போடணுமா? தேவையே இல்லைங்க. தேவையே கிடையாது. அவ்வளவுதான். இந்த புரிதல் இருந்தா போதும். எந்த எஃபோர்ட்டும் போடலைன்னா நீங்க அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்கு பேர் தான் சும்மா இருக்கிறது. அந்த சும்மா இருக்கிறதுக்கு பேர் தியானம்னு பேரு. அவ்வளவுதான். யோகால தானே பண்ண போற சமாதி. உடல் அசையக்கூடாது, மனம் அசையக்கூடாது. இது ரெண்டு அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. ரிசல்ட் என்னன்னா இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட போய் மெர்ஜ் ஆனாதான் உங்களுக்கு அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டுங்கிறது கிடைக்கும். அதுதான் அட்டைன்மெண்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஆர் பர்ஃபெக்ஷன். இதுதான் ஆப்ஜெக்டிவ் ஆல் தர்ஷனம். நீங்க படிக்கிற யோகாவோடைய நோக்கம் என்ன? எய்ம் ஆஃப் ஆர் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த தர்ஷனா ஆர் யுவர் யூஜிசி ஸ்டடி ஆர் யுவர் மீனிங் ஆஃப் யுவர் பர்த் எல்லாமே இவ்வளவுதான். நீங்க வாழ்றதனுடைய வாழ்க்கையினோட அர்த்தமே இவ்வளவுதான். நீங்க யூஜிசி நேற்று படிக்கிறதனுடைய அர்த்தமே இவ்வளவுதான். நீங்க இனிமேல் ஃபியூச்சர்ல போய் ஒரு ப்ரொஃபஸரை ஒர்க் பண்ண போறது இதுதான் அர்த்தம். எடுத்த இந்த பிறவிக்கு இதுதான் ரிசல்ட், இதுதான் நோக்கம். இவ்வளவு நாள் என்ன நோக்கமா இருந்தது நமக்கு? இவ்வளவு நாள் நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருந்தது? அப்படி ஸ்பெசிபிக்கா சொல்ல கூட தெரியாம இருந்தது. எனக்கு என்ன வேணும்னு கூட சொல்ல தெரியாது. சான்ஸ் கிடைச்சா யூஸ் பண்ணுவோம். ம் இந்த இந்தியன் கிளாசிபிக்கல் சிஸ்டத்தை இப்படி கிளாசிஃபை பண்ணலாம். மேஜரா சார் ஒரு டவுட் சார். என்னங்கம்மா? ஒரு டவுட் சார். என்னாச்சுங்கம்மா? ஒரு டவுட் சார். டவுட் சொல்லுங்கம்மா. நீங்க மோட்சம் அப்படிங்கிறப்ப எண்ண அலைகள் இல்லாம இருக்கிறதா மோட்சம் அப்படின்னு. இப்ப நோக்கம் இல்லாம இருக்கிறவங்களுமே எந்த எண்ணம் இல்லாம இருப்பாங்களா சார்? அந்த இதுக்கும் என்ன வேரியேஷன் சார்? எஸ், எண்ணம் இல்லாமல் இருக்கிறது மோசம் தான். எண்ணம் இல்லாம இருக்க முடியுமா? எண்ணம் இல்லாம இருப்பதற்கு நீங்க உங்களை ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா இவ்வாறு தான் முக்தன். நீங்க தான் அதை முக்தி அடைச்சவன்னு பேர். எண்ணமற்ற நிலையில நீங்க எந்த விதமான எண்ணமும் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், உங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியும். எண்ணம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களை நீங்க பாக்குறீங்க பாருங்க, எண்ணமே இல்லாம உங்களை நீங்க பாக்குறீங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் ஒரிஜினல் தர்ஷனம்னு பேரு. தமிழ்ல சொல்லணும்னா செல்ஃப் ரியலைசேஷன், என்லைட்மெண்ட், தன்னை உணர்த்தல். சிம்பிளா புரியுதா? எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. இந்த மனம் இருக்கு, அதுதான் எண்ணம். எண்ணங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, எண்ணங்களுடைய தொகுப்பு தான் மனம். இந்த மனதால ஒண்ணு மட்டும் பண்ண முடியாது. ஏக சமய சா உபய அன்னவதாரணம். ஒரே நேரத்துல இந்த மனதால உங்களையும் இந்த உலகத்தையும் காட்ட முடியாது. மனதுக்கு அப்படி ஒரு கெப்பாசிட்டி இல்லை. இந்த மனதுல ஒண்ணு இந்த உலகியல் வாழ்க்கையை உங்களுக்கு காட்டும், இந்த உலகத்தை காட்டும், 5 சென்சரி ஆர்கன் மூலமா இந்த உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கும். இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நீங்க கம்ப்ளீட்டா டிட்டாச் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க உங்களை டெய்லியும் பார்த்துருக்கீங்களா? யார் யாரெல்லாம் சூக்ஷ்ம சரீரத்துல பயணிச்சிருக்கீங்க? யார் யாரெல்லாம் சூக்ஷ்ம சரீர பயணம் தெரியும்? உங்களுக்கெல்லாம் சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு இருக்கு. ஸ்தூல சரீரம் தெரியுமா? முதல்ல ஸ்தூல சூக்ஷ்மங்கிற 2 வார்த்தை யோகிக்கு ரொம்ப முக்கியம்.
ஸ்தூலம்னா கிராஸ், இப்ப இருக்கிற பரு உடல். சூக்ஷ்மம்னா கண்ணுக்கு தெரியாத நுண்ணுடல், கண்ணுக்கு தெரியாத உடல். அது பேரு சூக்ஷ்ம சரீரம். நம்ம சரீரத்துல 3 சரீரத்திரயம் இருக்கு. சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். எல்லாருக்கும் ஸ்தூல சரீரம் தெரியும். இப்ப தெரியும் தானே? Do you know the ஸ்தூல சரீரம்? Which is ஸ்தூல சரீரம்? இதை இப்ப பார்த்துட்டு இருக்கோமே இது. சூக்ஷ்ம சரீரம் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? சூக்ஷ்ம சரீரத்துல டிராவல் பண்ணியிருக்கீங்களா? இல்லையா? எல்லாரும் பண்ணியிருக்கிறீங்க. நான் கேட்ட கேள்விதான் உங்களுக்கு புரியல. ட்ரீம்னு ஒன்று வந்திருக்கா? ம், ட்ரீம் வரும்போது என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க? எங்கேயாவது போயிருப்போமா? உங்களுடைய ட்ரீம் உங்களுடைய பெட்ரூமுக்குள்ளார மட்டும் இருக்குமா, இல்ல வெளியில இருக்குமா? கண்டிப்பா வெளியில இருக்கும். நீங்க வெளியில போனப்ப உங்க பாடி எங்க இருந்தது? அது பெட்ரூம்ல இருந்தது. உங்க ஸ்தூல சரீரம் பெட்ரூம்ல இருந்தது, பெட் மேலதான் இருந்தது, மேட்ல தான் இருந்தது. ஆனா நீங்க எங்க போயிருந்தீங்க? வெளியில போயிட்டு 1+1 ஆஃபர் போட்டாங்க saree கடையில். saree வாங்கும்போது பில்லு போடும்போது அலாரம் அடிச்சிருச்சு. கடைசியில் 1+1 saree வாங்க முடியல. ம், இப்போ வெளியே போய் பர்ச்சேஸ் பண்றமே அந்த சரீரம் எது? அதுதான் சூக்ஷ்ம சரீரம். இப்ப இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் எப்படி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது இருக்கு, தெரியாம இருக்கு. இந்த 2 விதமான சரீரம், இதை தாண்டி உள்ளாவது 3வது காரண சரீரம் இருக்கு. இந்த காரண சரீரத்தை நீங்க எப்ப அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா, முழிச்சிருக்கிறோம், ட்ரீமு, 3வது டீப் ஸ்லீப்பிங். டீப் ஸ்லீப்பிங் ஸ்டேட்ல உங்களுக்கு வேக்ஃபுல் ஸ்டேட்ல இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் பார்க்குறமே இதுவும் தெரியாது. ஜாக்கிரத அவஸ்தான் பேர் இதுக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கு ஜாக்கிரத பிரபஞ்சம்னு பேரு. இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ட்ரீம்ல இந்த உலகம் மறைஞ்சு போயிடும். இந்த பாடி ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கும், சூக்ஷ்ம சரீரம் எடுக்கும். அங்க ட்ரீமிங் வேர்ல்டு, அங்க ஒரு ட்ரீமிங் பிரபஞ்சம், ஸ்வப்ன அவஸ்தான பேர் அதுக்கு. ஸ்வப்ன பிரபஞ்சம்னு ஒன்று உருவாகும். அந்த ஸ்வப்ன பிரபஞ்சத்துல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த 2 கடந்தா டார்க் பிரபஞ்சம்னு ஒன்று இருக்கு. அங்க எதுவுமே இருக்காது. தெர் இஸ் நோ எக்ஸ்பீரியன்ஸ். அதான் டீப் ஸ்லீப் ஸ்டேட். அந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல வாட் யூ எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ அதுக்கு பேர் தான் பிளிஸ்ன்னு பேரு. தெர் இஸ் நோ காலா. பிளிஸ் மீன்ஸ் அனந்தம். அந்த மீன்ஸ் எண்டு, முடிவு. அனந்தம்னா முடிவே இல்லாதது. உங்களுக்கு தூங்கும் போது நல்ல டீப் ஸ்லீப் போயிட்டீங்கன்னா அப்புறம் திடீர்னு வெடிஞ்சிரும். அதுக்குள்ள வெடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? உங்களுக்கு காலம் போறது தெரியாது. தட் இஸ் பிளிஸ்ஃபுல், அனந்தம். அப்போ நீங்க அனந்த ஸ்டேட், பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் அடையும் போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோட காலம் குறைஞ்சாதான் பிளிஸ்ஃபுல் ஸ்டேட். இப்ப அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்ல நீங்க இப்ப தூக்கத்துல எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அது குட்டா பேடா? டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, அதுதான் ஆனந்தம்னு சொல்றோம். அது நல்லதா கெட்டதா? ஒண்ணுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையே, அப்புறம் என்னதுல நல்லது இருக்கு? நம்ம தானே. அதுல எது நல்லது இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காதீங்க. நாளைக்கு காலையில உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களோட காரண சரீரத்துல நீங்க போய் உங்களோட வாழ்நாள்ல 1/3 பார்ட் ஆஃப் லைஃப் நீங்க காரண சரீரத்துல பயணிக்கணும். அப்படி காரண சரீரத்துல பயணிக்கலன்னா உங்களால ஸ்தூல சரீரத்துல ஜாக்கிரத அவஸ்தால வாழ முடியாது. உங்களுடைய ஆத்மஸ்வரூபத்துல போய் உங்க மனம் ஒடுங்குனாதான் உங்களால வாழ முடியும். இத டீப் ஸ்லீப்ல இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உக்காந்துட்டு மெடிடேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா அதுக்கு பேரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட். அங்கதான் உங்களை நீங்க ரியலைஸ் பண்ண முடியும். உங்களை ரியலைஸ் பண்ணி நீங்க உங்களை ரியலைஸ் பண்ணிட்டு திருப்பி ஜாக்கிரதா வந்தோடனே அது மறைஞ்சு போயிடும். எப்படி ட்ரீம்ல இருக்கிறீங்க, இந்த உலகத்துல கனவு கண்ட எல்லா கனவும் எல்லோருக்கும் கனவோட ஸ்டோரி சொல்லுவீங்கல்ல. கனவு இப்படி எனக்கு ஸ்டோரி வந்துச்சு,
அப்புறம் அந்த ஸ்டோரி இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு நீங்க எக்ஸ்பீரியன்ஸா சொல்லிட்டே இருப்பீங்கல்ல. உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த கனவோட அந்த ட்ரீம் எப்படி கன்க்ளூட் பண்ணுவாங்க? ட்ரீம் எப்படி முடிஞ்சது அப்படிங்கறத எப்படி கன்க்ளூட் பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனே தெரியலன்னு சார். என்னாச்சுன்னு தெரியல, முழிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. முழிச்சிட்டேன்னு சொன்ன உடனே அந்த கண்டுபிடிச்சிட்டேன். கனவு என்னாச்சு? போயிடுச்சு. போயிடுச்சு. ஸோ நீங்க முழிச்சிட்டா கனவு போயிடும். டீப் ஸ்லீப்ல நீங்க உங்களுடைய காரண சரீரத்தில் இருக்கிற நீங்க முழிச்சிட்டா அது போயிடும். மெடிடேஷன்ல அதே போல உங்களுக்கு தாட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுடைய ஒரிஜினல் ஸ்வரூபம் உங்களுக்கு தெரியாது. நீங்க உலகத்துக்கு வந்துடுவீங்க. உலகத்துல இருந்து நீங்க உலகத்துல இருந்து உங்களை டிட்டாச் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் லிபரேஷன். அந்த லிபரேஷன் தான் அந்த முக்தி அப்படிங்கிறது சங்கீதமா. உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டேன். தேங்க்யூ சார். 7 நிமிஷம் சங்கீதமா கொஸ்டினுக்காக போனதுக்காக நான் பொறுப்பு இல்லை. கேள்வி கேட்டா பதில் சொல்லித்தான் ஆகணும் இல்லம்மா? ஓகே. இப்ப பாரதிய தர்ஷனா அப்படின்னு சொன்னா, பாரதிய தர்ஷனங்கிறது இந்த பாரத பூமி. Do you know the பாரத பூமி? Which is பாரத பூமி? எந்தெந்த ஏரியால கவர் பண்ணிருக்கு? தெரியுமா பாரத இந்தியன் பூமி? பிலோசபிக்கல். 7,000 ஆர் 10,000 இயர்ஸ் பேக் நீங்க போனீங்கன்னா இந்த பாரதி பூமிங்கிறது ஒரு கம்ப்ளீட்டா இருந்தது. அதெல்லாம் நீங்க எதுல கண்டுபிடிக்கலாம்? மகாபாரதம். மகாபாரதங்கிற பேரு அதுல இருந்து வந்ததுதான். ராமாயணத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அந்த பக்கம் நேபாள், இது எல்லாமே வந்து இந்தியாவோட பாரத பூமியை தான் இருந்தது. இந்த பாரத பூமியில உருவான தர்சனங்கள் தான் இத்தனை தர்சனங்கள். இந்த பாரதிய தர்சனங்களை ரெண்டா பிரிக்கலாம். ஆஸ்திகம், நாஸ்திகம். ஆஸ்திகத்துக்கு ஆர்த்தோடாக்ஸ்னும் நாஸ்திகத்துக்கு ஹெட்ரோடாக்ஸ்னும் சொல்லலாம். நம்ம நார்மலா கடவுளை நம்புறவன ஆஸ்திகனும் கடவுளை நம்பாதவன நாஸ்திகனும் சொல்லுவோம். இது அப்படி இல்லை மீனிங். வேதத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அவனை ஆஸ்திகனும், வேதத்தை அக்செப்ட் பண்ணல, வேதத்துல இருக்கக்கூடிய பிலாசபியில அக்செப்ட் பண்ணும், அதுல இருக்கக்கூடிய சடங்கு முறைகளை கொஞ்சம் டினைட் பண்ணாங்க சில தர்சனங்கள், அவங்க தான் நாஸ்திகன்னு சொல்லக்கூடிய ஹெட்ரோடாக்ஸ். இந்த ஆஸ்திக தர்சனத்துல 6 இருக்கு. அதுக்கு பேரு சத்தர்சனங்கள்னு பேரு. நாஸ்திக தர்சனத்துல 3 இருக்கு. ஜெயினிசம், புத்திசம், சாருவாக்கம். சாருவாக்க பிலாசபி இப்ப யாரும் அது பிலாசபியை நிலைநாட்டல, அதுக்கு பெருசா வந்து யாரும் எஃபோர்ட் போடல. சாருவாக்கம் அப்படிங்கிற மதத்துல இருக்கவங்கள சாருவாக்கிகள்னு பேரு. சாருவாக்கம் என்கின்ற மதம் இப்பொழுது இல்லை, ஆனால் எல்லா மனிதர்களும் சாருவாக்கிகளாக வாழ்கிறார்கள். சுயநலவாதிகள். சுயநலவாதின்னா இந்த உலகம் எல்லாமே படைக்கப்படும், அதுக்கு பின்னாடி ஒரு பேசிக் ஒரு ஸ்ட்ராங்கான பிலாசபி இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஞானம்னு கூட சொல்லலாம். ஈசா வாசியம் இதம் சர்வம் எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத்து. இங்க இருக்கக்கூடிய எல்லாமே ஈசனால் வாசியம் செய்யப்பட்டது. உன்னுடையது என்னுடையதுன்னு எதுவுமே இல்லை. அவனுக்கு பசிச்சா பக்கத்து வீட்டுல போய் சோறு போட்டு சாப்பிட்டு போயிடுவான். இன்னைக்கு நைட்டுக்கு தயிர் சோறு சாப்பிடணும், வீடை வித்தாதான் தயிர் சோறு கிடைக்குன்னா வீடை வித்துருவான். அவனுக்கு நிலையானதுன்னு எதுவுமே இல்லை. லைஃபை வாழ்றதுக்காக மட்டும்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு நம்புற ஒரு மதம் தான் அந்த சார்வாக்கம் அப்படிங்கிறது. ஆனா அப்படி யாரும் இப்ப இல்லை. அப்படி ஒரு மதம் இருந்திருக்கு. அவங்களோட கான்செப்ட்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அது ஹையஸ்ட் பிலாசபின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் அது வந்து சமூகத்துக்கு சப்போர்ட்டா இல்லைன்னு சொல்லலாம். ஸோ எனிவே அதை விட்டுருவோம். இப்போதைக்கு இருக்கு நம்ம கிட்ட அந்த யோகா பிலாசபில ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஜெயினிசம், புத்திசமும், இந்த பக்கம் 6 தர்சனங்களும். ஜெயினிசம், புத்திசத்தை நம்ம ஃபுல்லாவே படிக்க போறோம். ஒண்ணு. இந்த சத்தர்சனங்கள்ல 6 இருக்குல்ல, இதுல என்னென்ன 6 இருக்குன்னா சாங்கியம், யோகம், நியாயம், வைசேடிகம், பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம், இந்த 6 இருக்கு. இந்த 6 ரெண்டா பிடிக்கிறாங்க. வேத அக்செப்ட் பண்ணிக்கிட்ட தர்சனங்கள் 6. சாங்கியம், யோகம், நியாயம், வைசேடிகம் இவங்கெல்லாம் ஓனாவே சூத்திரம் எழுதுனாங்க. வேதத்தை மறுக்கல, வேதத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தே ஆர் நாட் டினைடு வேதா கான்செப்ட், தே ஆர் அக்செப்டட், பட் தே ஆர்
கிவிங் ஓன் சூத்ராஸ். இவங்க பிலாசபி இவங்களே கிரியேட் பண்ணாங்க. இந்த மீமாம்சான்னு சொல்றோம்ல, இதுல ரெண்டு இருக்கு, பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. பூர்வ மீமாம்சன்னா வேதத்தினுடைய ஃப்ரண்ட் போர்ஷனை எடுத்து அனாலிசிஸ் பண்ணி அனாலஜிக்கலா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தது தான் பூர்வ மீமாம்சம். உத்தர மீமாம்சன்னா எண்ட் பார்ட் ஆஃப் த வேதா, வேதத்தினுடைய கடைசி பகுதியை ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்து ஒரு கன்க்ளூஷன் வந்தது தான் உத்தர மீமாம்சம். அப்போ வேதத்தினுடைய முன்னாடி பகுதி கர்ம காண்டம், நடுவில் இருக்கிறது உபாசன காண்டம், கடைசியில் இருக்கிறது ஞான காண்டம். இந்த ரெண்டை தான் எடுத்து ஆராய்ச்சி பண்ணாங்க. பூர்வ மீமாம்சத்தை ஆராய்ச்சி பண்ணவர் ஜெய்மினி மகரிஷி. இந்த உத்தர மீமாம்சை பண்ணவர் வேதவியாசர். இவங்க ரெண்டு பேரும் தான் இதை வந்து அனலைஸ் பண்ணி இவங்க எடுத்து கொடுத்தாங்க. இந்த உத்தர மீமாம்சத்துக்கு வேதாந்தம்னு பேரு, வேதத்தினுடைய அந்த பகுதி. நீங்க ஒரு ஒரு எஸ்ஸே எழுதுறீங்க, ஒரு கட்டுரை எழுதுறீங்க, அதுல 3 மேஜர் பார்ட் இருக்கும். முன்னுரை, விளக்க உரை அல்லது பொருளுரை, முடிவுரைன்னு இருக்கும். இன்ட்ரடக்ஷன், எக்ஸ்பிளனேஷன், கன்க்ளூஷன். இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட், முன்னுரை, அதை வச்சு அந்த கட்டுரை, அந்த எஸ்ஸே வந்து என்ன சொல்ல போகுது அப்படின்னு நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியும். அதே போல அதனுடைய கன்க்ளூஷன், முடிவுரையை வச்சும் இந்த கட்டுரை என்ன சொல்லியிருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒட்டுமொத்த கட்டுரையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது போல வேதத்தை முழுசா எடுக்காம, வேதத்தின் முன்னாடி பகுதி பின்னாடி பகுதி 2 பேர் எடுத்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இது 2 தர்சனங்களால் வந்துச்சு. மொத்தம் 6 தர்சனங்கள். இதுல இந்த உத்தர மீமாம்சம் சொல்லக்கூடிய வேதாந்த தர்சனம், சாங்கிய தர்சனம், யோக தர்சனம், இந்த 3 தர்சனமும் முழுமையாக கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னு யூஜிசி நெட் சிலபஸ் சொல்லுது. அதனால அது சொன்ன ஒரு காரணத்துக்காக அந்த பகுதியிலிருந்து அதிகமான கேள்விகளை கேட்கப்படும் என்பது நாம கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இந்த தர்சனங்கள்ல ஜெயினிசம், புத்திசம் கேள்வி வரும். சரிதானா? இந்த டேப்பர் காலத்தை நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். நியாய தரிசனம், வைசேடிகம், சாங்கியம், யோகம், பூர்வமிசம், அதுல யாரோட ஆத்தர்? கௌதம் முனி, கணாத முனி, கபில முனி, மகரிஷி பதஞ்சலி, ஜெய்மினி மகரிஷி, பாதராயனார். பாதராயனர் யாரெல்லாம்? வேதவியாசர். இந்த பேர்லயே தான் அதனுடைய சூத்திரா இருக்கும். நியாய தர்சனம், நியாய சூத்திரம், வைசேடிகம், வைசேடி சூத்திரம், சாங்கியம், சாங்கிய சூத்திரம். அது மாதிரி இவங்க எல்லாம் என்ன விதமான வாதங்களை முன் வச்சாங்க? நியாயம்னா தர்க்கவாதம் அல்லது நியாயவாதம் அல்லது ஆரம்பவாதம். வைசேடிக்கம் அசத்காரியவாதம், சாங்கியம் சத்காரியவாதம், யோகம் சத்காரியவாதம், பூர்வ மீமாம்சை காரியவாதம் தான், ஃபுல்ல கர்மயோகம் தான், காரியவாதம் தான். உதர மீமாம்சம் விதர்க்கவாதம். தர்க்கவாதத்துல இருந்து விதர்க்கத்துக்கு போகணும். அங்கெல்லாம் கொஷினே கிடையாது, என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டு தான். வாதம்னா இல்லைங்க சார். ம் வாதம்னா இல்லைங்க சார். வாதம் அப்படின்னா மூட்டு வலி. ஓகே, வா வாதம்னா மூட்டு வலி இல்ல. அதாவது வாதம் அப்படி ஒரு பேர் இருக்கு, நமக்கு ரொட்டீனா யூஸ் பண்றது, அதுக்காக சொன்னேன். வாத அப்படின்னா காத்து, காத்துன்னா அதனால உடம்புல காத்து அதிகமாகி ஒரு பெயின் வந்தா அது வாத நோயின்னு சொல்லுவோம். அந்த வாதம் வேற. இந்த வாதம்னா கான்செப்ட். அவங்களுக்கு ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. அந்த கான்செப்டுக்கு சான்ஸ்கிரிட்ல வாதம்னு பேரு. தர்க்கவாதம் அப்படின்னு சொன்னா இங்க நியாய சூத்திரம் என்ன பண்ணும்னா நியாயத்தை நிலைநாட்டும். நியாயம் பேசுறது என்னன்னு தெரியுமா? ஊர்ல நியாயம் பேசுவாங்கல்ல, கிராமங்கள்ல நியாயம் பேசுவாங்கல்ல. நாட்டாம் படம் பார்த்திருக்கீங்களா? ஒரு தீர்ப்பு சொல்லுவாருல்ல, அதுக்கு பேரு நியாயம்னு பேரு. எதன் அடிப்படையில் அவர் தீர்ப்பு சொல்லுவாரு? நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லுன்னு சொன்னும் போது அவர் என்ன கத்தினாரு? அப்ப நாட்டாம கோவம் வந்துடும். என்ன சொன்னாரு? நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லுங்கன்னு சொன்னும் போது நாட்டாமைக்கு பயங்கரமா கோவம் வந்து ஒரு டயலாக் சொல்லுவாரு. யாருக்காவது தெரியுமா அந்த டயலாக்? ம்
நியாயம்டா, நீதிடா. ம் சொல்லுவேனா? இப்ப நியாயம் என்னன்னு தெரியுதா? உண்மை என்ன இருக்கோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணா அதுக்கு பேரு நியாயம்னு பேரு. இந்த நியாயத்தை எல்லாருக்குமே நியாயம் தெரியுமா? இப்ப ஒரு நாட்டாம எதை வச்சு அந்த நியாயத்தை வந்து கன்க்ளூட் பண்ணாரு? உனக்கு என்ற உறமுறைவாவது சித்தப்பாவது செல்லாது செல்லாது. ஏன் செல்லாதுன்னு சொல்லிட்டாரு? என்கொயரி பண்ணாரு. அங்க ஒரு குழந்தை வந்து சொல்லுது, தாத்தா நான் பார்த்தேன்னுச்சு. என்ற கண்ணு பார்த்தேன். அப்போ அந்த அந்த குழந்தை சொல்றதை வச்சு அவர் வந்து நியாயத்துக்கு நிலைநாட்டுறாரு. சோ அந்த தர்க்கவாதம் அங்க நடக்குது. அந்த தர்க்கத்தின் மூலமாக ஒரு லாஜிக் இருக்கணும் அதுக்கு பின்னாடி. அந்த லாஜிக் அடிப்படையில அது பின்னாடி உண்மை நிலைநாட்டப்படணும். அதான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க டிஸ்கஸ் பண்ணி அதை கன்க்ளூட் பண்ணா அது பேரு தர்க்கவாதம்னு பேரு. தர்க்கம்னா டிஸ்கஸ் பண்றது. இங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். அங்க பிலாசபி கடைசியில போனீங்கன்னா வேதாந்தத்துல விதர்க்க மங்கல் அப்படி இல்லை, தர்க்கமே கிடையாது. அல்லது விசேஷ தர்க்கம்னு பேரு, இன்னொரு பேரு. அதுக்கு தர்க்கம் இருக்கு, ஆனா உள்ளார இன்டர்னல் இன்கொயரி அப்படின்னு வருவோம் நம்ம. அது வந்து விசாரணா அப்படிங்கிற ஒரு பேருக்குள்ளார வரும். எதை நீ தர்க்கம் பண்ணாலும் உள்ளார பேர், வாய் பேச்சுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது. இங்க தர்க்கவாதத்திலையும் அது மாதிரி இருக்கு. இங்க என்னன்னா ஒரு சூத்ரா ஃபார்முலா பாரு, எல்லாரும் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள், ஒரு ஃபெமிலியரான எக்ஸாம்பிள் தான் நான் தர்க்கவாதத்தை கொடுக்குறேன். நியாய தர்ஷனம். எத்திர எத்திர தூமக தத்திர தத்திர வாகினி. திஸ் அ ஃபார்முலா, திஸ் அ சூத்ரா, நியாய சூத்ரா. கௌதம் முனி எழுதுனது. எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும். wherever see the smoke there will be fire. இத சிம்பிள் ஃபார்முலா. இப்ப நீங்க தூரத்துல ஒரு காட்டுக்குள்ளார வெறும் புகை மட்டும் வருது. அதை பார்த்து உங்களால, நீங்க அந்த புகையை பார்த்துட்டு நெருப்பு இருக்குன்னு சொல்றீங்க. எதை வச்சு நீங்க வந்து நெருப்பு இருக்குன்னு சொல்றீங்க? நெருப்பு இல்லாம புகையாது அப்படிங்கிற ஒரு ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த நியாய ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு வேலிட் நாலேஜ் எப்படி கன்க்ளூட் பண்றோம்னா, பாதி நாலேஜை வச்சுட்டு மீதி நாலேஜை நம்ம வந்து கெயின் பண்றதுக்கு பேரு தர்க்கம். அதான் தர்க்கவாதம். அவங்க இது மூலமா அது வந்து அவங்க ப்ரூவ் பண்ற அந்த கான்செப்டுக்கு பேர் தான் வாதம் அப்படின்னு பேரு. எல்லாருக்குள்ளேயும் ஒரு யூனிக்னஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஒவ்வொரு தர்ஷனுக்கும் அதுதான் வாதம். சரிதானமா? அசத்காரியவாதம்னா, இப்ப நடக்கிற எல்லா நிகழ்வுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், எல்லா காரியத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, உங்க தலைமையில கல் விழுந்ததுக்கு காரணம் கர்மான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா? நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்கம்மா, வண்டியில போயிட்டு இருக்கீங்கம்மா, ஆப்போசிட்ல ஒருத்தன் குறுக்கா வந்தான். அவன் ஓரமா ஓடி போய் உங்களை கொஞ்சம் ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிட்டான். உங்களுக்கு வண்டி ஓட்டும் போது ஒரு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அந்த டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து அவனை நீங்க திட்டுவீங்க, எப்படி போறான் பாரு லூஸ் பையன் அப்படின்னு. ம் அப்படி நடந்ததுக்கு காரணம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் காரணமா தான் நடந்தது அப்படின்னா அது சத்காரியவாதம். அப்படியெல்லாம் இல்லைன்னு நம்மனா அது அசத்காரியவாதம். எல்லா காரியத்துக்கும் காரணம் இருக்கு அப்படின்னு நம்பினா அது வந்து சத்காரியவாதம். இந்த மாதிரி இந்த சத்காரியவாதம் அசத்காரியவாதத்துல வந்து நீங்க விதர்க்கவாதம் வரைக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வாதம் இருக்கு. இவங்கெல்லாம் எதை பத்தி பேசுறாங்கிறது, இதெல்லாம் எந்த சென்சுரியில எந்த காலகட்டங்கள் இதெல்லாம் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் பிசி, இதெல்லாம் முன்னாடி இருந்தது. இந்த காலகட்டங்கள்ல இவங்க எல்லாமே டெவலப் ஆயிருக்காங்க. இந்த 4th and 6th சென்சுரியில தான், பிசியில தான் வந்து எல்லாமே இந்த யோகாங்கிறது பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு. அதுல இருந்து லேட்டரான் அப்படியே வரும்போது நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி வந்தது வந்து இந்த 2nd to 4th பிசியில. அப்பதான் வந்து நம்ம திருவள்ளுவர், இயேசுநாதர், இவர் மகரிஷி பதஞ்சலி, புத்தர், இவங்க எல்லாம் ஒரே டைம்ல எல்லாம் யோகாவை சூப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த உலகத்தை கொடுத்துட்டாங்க. அப்புறம் ரொம்ப நாள் அதெல்லாம் ஒர்க் ஆகாமலே இருந்தது. இப்பதான் வந்து கொஞ்சம் சுவாமி விவேகானந்தருக்கு அப்புறம், யூஜிசி நெட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் சூப்பரா டெவலப் ஆயிருக்குது. ஸோ இதோட இந்த வகுப்பை நிறைவு செஞ்சு நம்ம அடுத்து தரிசனங்கள் எல்லாம் நாளை வகுப்புல பார்க்கலாம். எல்லா மெட்டீரியலும் செம்ம டீட்டெயிலா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா நிதானமா படிங்க.
1 மணி நேரம் பயணித்த அன்பு உள்ளங்களாகிய உங்களெல்லாம் எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாகட்டும். வாழ்க வளமுடன்.